கல்யாணம் டு காதல் தொடர்கதை பாகம் 5. பிங்க் நிறத்தில் சாயம் பூசிய விரல்களை கீபோர்டில் தட்டினாள். அவளது பெரிய விழிகள் ஒரு சிறிய தேடல்களுக்கு பின் சிரித்தது. புக் ஆயிருக்கு சார், ஒரு நிமிஷம். ரூம் 1213 என்று சொல்லிவிட்டு எழுந்தாள். அவரே 1213 முருகலேலிக்கு கொண்டு போகு, பெட்டிகள் எடுக்கு என்று வந்தவனிடம் சொல்லிவிட்டு அனுரத்தை பார்த்தாள். 2 டபுள் பெட்ரூம் சார். கோட்டயத்துக்கு ஒரு சுகவாசம் ஆசாம் சிக்குன்னு. இந்த கோட்டயம் குமரகோம் சுற்றி பார்க்க கைட் கேட்டிருந்தேன். நேற்று போன் பண்ணினப்போ அவளிடம் பேச்சை வளர்த்தான் அனிருத். அவன் கேள்வியின் உண்மையான காரணத்தை புரிந்து கொண்ட மாலதி அவனை இடித்துவிட்டு ஜாடையாக முறைத்தாள். அது இவனே சார், ரவிதாசன். இவன் நீங்களே இவ்விடம் ஓகே, கோட்டயம் அதின்னு சுத்தும் ஓகே. ரவிதாசன் என்ற பெயரை கேட்டதும் ஏனோ வானதிக்கு ஒரு இனம் புரியாத நடுக்கம் உண்டானது. வானதி சற்று தயங்கி அந்த ரவிதாசனை பார்த்தாள். 6 அடி 6 அங்குலம் இருப்பான். காக்கி பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் அணிந்திருந்தான். நீளமான சுருள்முடியை ரப்பர் பேண்ட் வைத்து கட்டியிருந்தான். அதில் சில முடிக்கற்களை அவன் முகத்தின் முன்பு சுருண்டு கிடந்தன. நெற்றியின் ஓரத்தில் நீளமான வெட்டுத்தழும்பு. அவன் கண்கள் தன்னையே குறுகுறுவென்று பார்ப்பது போல உணர்ந்த வானதி தன் பார்வையை வேறு எங்கோ திருப்பிக் கொண்டாள். அந்த ரவிதாசன் வேகமாய் வந்து ட்ராலி பேக் 2ஐயும் தன் 2 கையில் அலேக்காக தூக்கினான். அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உண்டு, லிஃப்ட் ஒன்றும் உபயோகிக்கின்றா என்று சொல்லிவிட்டு யாருடைய பதிலையும் எதிர்பார்க்காமல் விடுவென்று மாடிப்படிகள் ஏறினான். இவனை எல்லாம் பெத்தாங்களா இல்லை ஆர்டர் கொடுத்து செஞ்சாங்களா? ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி பேசுகிறான். சரி வாங்க போகலாம் என்று அணி கூற அனைவரும் ரவிதாசனை பின்தொடர்ந்தனர். வானதியை அவள் உள் உணர்வு ஏதோ ஒரு பயங்கரம் நடக்கப் போகிறது என்று விடாமல் எச்சரித்து கொண்டே இருந்தது. முதல் மாடிக்கு சென்றதும் அருகருகே இருந்த 2 அறைகளை திறந்து விட்டான். ஒரு சாவியை அனிருத்திடம் கொடுத்து இன்னொன்றை அருளிடம் கொடுத்தான். அணி மாலதி ஒரு அறைக்குள்ளும் வானதி அருள் ஒரு அறைக்குள்ளும் சென்றனர். புது மாப்பிள்ளை அனிருத்தின் அறைக்குள்ளே நாம் நுழைவதற்கு இடம் தராமல் அவன் பட்டென்று கதவை சாத்திவிட்டான். அதனால் நாம் அருளின் அறைக்குள் செல்வோம். அனிருத்தின் அறைக்குள் என்ன நடக்கும் என்று வாசகர்கள் கவலைப்பட வேண்டாம். அங்கே ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அருளும் வானதியும் அறையின் வெளியே நின்று அறையை பார்வையால் அளவெடுத்தனர். வெள்ளை மார்பில் போட்ட தரை, அறையின் கடைசி மூலையில் ஒரு குளியல் அறை, அடுத்த மூலையில் சின்னதாய் ஒரு டிவி, நடுவில் மூங்கிலில் பின்னப்பட்ட 2 பெரிய நாற்காலிகள், அதன் முன்னே கண்ணாடி போட்ட ஒரு சின்ன டீப்பாய். சின்ன பால்கனியாக இருந்தாலும் அங்கிருந்து பார்த்தால் அருகில் உள்ள கோவில் கோபுரம் அழகாய் தெரிந்தது. வானதிக்கு பிடித்திருந்தது. வெள்ளை நிற சுவர்களும் நீல நிற திரைகளும் அந்த அறைக்கு குளுமையான ஒரு அழகை கொடுக்க இருவரையும் அதிர்ச்சியில் தள்ளியது. அறையின் மையத்தில் இருந்த கட்டில் ஒரே கட்டில். அது டபுள் காட்டாக இருந்திருக்க வேண்டும். 2ஐயும் ஒன்று சேர்த்து அதன் மீது மெத்தை போட்டு பிங்க் நிறத்தில் 2 சிறிய தலையணையையும் போட்டு வைத்திருந்தார்கள். அருள் ஒன்றும் வெளிக்காட்டி கொள்ளாமல் உள்ளே வந்து தன் கையில் இருந்த லக்கேஜை வைத்தான். நான் முதல்ல குளிச்சுடுறேன், அப்புறம் நீ குளிச்சுட்டா பக்கத்தில் இருக்கும் திருக்கணக்கரா கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அவளிடம் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே ஓடினாள். வானதி அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்பிருந்த ஸ்டூலில் அமர்ந்தாள். கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். நாள் முழுவதும் ஏசியில் இருந்ததால் முகத்தில் எண்ணெய் வடிந்து ஒட்டி கொண்டிருந்தது. காலையில் வாய்த்த மை இடது கண்ணில் கலைந்திருந்தது. காலையில் தலை குனிந்து துவட்டி பேண்ட் போட்டு வைத்திருந்தாள். ஆனால் முடி கண்ணா பின்னாவென்று கலைந்திருந்தது. வளையல்களை கழட்டி அருகில் வைத்தாள். தன் நெற்றியில் ஒற்றியிருந்த ஸ்டிக்கர் பொட்டு கண்ணாடியில் வைத்த போது அதை கவனித்தாள்.
ஏதோ ஒரு நிழலுருவம் கண்ணாடியில் பிரதிபலித்தது. பயந்து போய் திரும்பி பார்த்தாள். அங்கே ரவிசரண் கதவோரம் நின்று கொண்டிருந்தான். வானதி சடாரென்று எழுந்து என்ன என்று ஜாடையில் கேட்டாள். தண்ணி. வானதிக்கு எரிச்சலாக வந்தது. டீப்பாய் மீதிருந்த ஜக்கை எடுத்தாள். காலியாக இருந்தது. திருப்பி அவனிடம் அதனை கவிழ்த்து காட்டினாள். நான் கொண்டு வரட்டா? அவன் முகத்தில் சலனம் ஏதும் காட்டாமல் கேட்டான். வானதிக்கு இன்னும் கோபம் பொத்து கொண்டு வந்தது. நோ தேங்க்ஸ் என்று கூறி அவனிடம் பதிலை எதிர்பார்க்காமல் கதவை மூடி தாளிட்டாள். பின்பு ஒன்றாக இருந்த கட்டிலையும் பிரித்து நடுவில் விட்டு போட்டாள். சற்று நேரத்தில் அருள் குளித்துவிட்டு வெளியே வந்தான். பிரித்து போட்ட கட்டிலை பார்த்து மனதுக்குள் நொந்து கொண்டான். ஈரத்தலையை துவட்டிக்கொண்டே வந்தவன் வானதி அருகே வந்து கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டே தலை சீவினான். அவன் முடியில் கோர்த்திருந்த ஈரம் வானதியின் முகத்தில் அடித்தது. ஐயோ சாரி, கவனிக்கலை. வானதி கண்களை மூடிக்கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அருள் மன்னிப்பு கேட்டான். இல்லை பரவாயில்ல, தெரியாமதானா என்று விட்டு பேசாமல் இருந்தாள். கேரளா செமையா இருக்குல்ல. சீப்பை எடுத்துக்கொண்டு தலை வார ஆரம்பித்தான். ஆமாம் சரி, நான் குளிச்சுடுறேன். அதற்கு மேல் பேச்சை வளர்க்காமல் குளிக்க ஆயத்தமானாள். பையிலிருந்து தன் துண்டையும் மாற்றி துணியும் எடுத்துக்கொண்டாள். தன் சுடிதாரோடு ஊகித்து வைத்திருந்த நீல நிற துப்பட்டாவை கழட்டி போட போனவள் அருளின் சட்டையை கவனித்தாள். அவளின் வலது கை தோளின் மேல் ஏதோ கருப்பாக இழுத்து இருந்தது. அதை தொட்டாள். கையோடு ஒட்டி கொண்டது. வானதிக்கு சற்று நேரத்தில் புரிந்தது. அது கண்மை. என்ன நடந்திருக்கும் என்று ஒரே நொடியில் புரிந்து கொண்டாள். உள்ளுக்குள் எழுந்த சிலிர்ப்போடு குளியல் அறைக்குள் புகுந்தாள். அதே நேரம் கீழே சென்று கொண்டிருந்த ரவிதாசனின் கைபேசி கூவியது. அதுவரை மலையாளத்தில் பேசின ரவி தெளிவான தமிழில் போனில் பேசினான். சொல்லுங்க சார். அடுத்த முனையில் ரகசியமான அந்த குரல் கேட்டது. என்ன ரவி, பொண்ணை பார்த்துக்கிட்டே இல்லை? பார்த்துக்கிட்டேன் சார், பார்த்துக்கிட்டேன். ஆளெல்லாம் ரெடி தானா? ரெடி தான் சார், நீங்கள் பயப்படாதீங்க, தூக்கிடலாம். 2 பொண்ணுங்க இருக்காங்க. மாற்றி தூக்கிட போகிறீங்க? இல்லை சார், அதான் போட்டோ இருக்கே, நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் சார். சரி ஓகே, நாளைக்கு நைட் 10 மணிக்கு. ஓகே சார். போனை கட் செய்தான். தன் பாக்கெட்டில் இருந்த படத்தை எடுத்து உள்ளங்கையில் வைத்தான். அதில் பாஸ்போர்ட் சைஸில் வானதி வசீகரமாய் சிரித்து கொண்டிருந்தாள். புற்களின் மேனியிலும் செடி கொடிகளின் நுனியிலும் படர்ந்திருந்த ஈரத்தை உருக்கி கேரள நாட்டு கதிரவன் தரைக்கு தாரை வார்த்து கொண்டிருந்தான். இக்கரைக்கு அக்கறை கூட பச்சை என்று எங்கு பார்த்தாலும் அந்த காலை வேளையில் கோட்டயம் நகரம் பச்சை வண்ணத்தில் குளுமையாக இருந்தது. அதிகாலையில் எழுந்துவிட்ட சேட்டன்கள் டீ கடையில் கூடி அன்றைய தினத்தின் பொருளாதார பிரச்சனைகளை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து கொதித்து கொண்டிருந்த நீரை விட சூடாக விவாதம் பண்ணி கொண்டிருந்தனர். சூரியனுக்கு முன்பே எழுந்து ஆனால் அவங்களே சேச்சேன்னு கூட சொல்ல மாட்டேனே. வீட்டின் முகப்பை பூக்கோளம் கொண்டு அலங்கரித்து கொண்டிருந்தனர். விட்டால் தரையை தொட்டுவிடும் கூந்தலை 2 பங்காக பிரித்து பாம்பை போல பின்னி ரிப்பன் கட்டி கையில் 2 புத்தகம் எடுத்துக்கொண்டு சில பள்ளிக்கூட பெண்கள் டியூஷனுக்கும் அவர்களை தொடர்ந்து யுவன்கள் சைக்கிளிலும் சென்று கொண்டிருந்தனர். மரங்கள் சூழ்ந்திருந்த வீட்டின் வாசலில் பிரம்பு நாற்காலி போட்டு மருமகள் கொடுக்கும் காப்பிக்கு காத்து கொண்டு மனோரமாவை கையில் வைத்திருந்தனர் நேற்றைய யுவன்கள். அறை எண் 12இல் அருள்மொழி இன்னும் தூக்கத்திற்கு டாட்டா சொல்லாமல் கனவில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அநேகமாய் அந்த கனவில் வானதி வந்திருக்க வேண்டும். ஏகத்திற்கு ஜொல்லு விட்டபடி உதட்டில் ஒரு சிரிப்பை பொருத்தியிருந்தான். கனவிற்குள் சென்று அதனை பார்த்துவிட்டு கதை சொல்லும் திறமை அடியேனுக்கு இல்லை. எனவே அவன் கனவில் வந்ததை நாம் மனமானம் செய்து கொள்வோமாக. வேண்டுமென்றால் வாசகர்கள் தங்கள் சொந்த கற்பனை குதிரையை தட்டிவிட்டு கொள்ளலாம். சற்று நேரத்தில் அருளின் முகத்தில் லேசாக தண்ணீர் துளிகள் விழுந்தன. அருள் இன்னும் சிரித்தானை தவிர எழவில்லை.
அவன் மீது தண்ணீரை லேசாக தெளித்த விரல்கள் இப்போது தண்ணீரை ஜக்குடன் சேர்த்து அவன் மீது கவிழ்ந்தது. அருள் பதறி அடித்து கொண்டு எழுந்தான். ஐயோ வானதி, காலையிலேயே என்ன இது விளையாட்டு? தலையில் இருந்து வழிந்த நீர் அவன் பார்வையை மறைத்தது. இமைகளை மூடி தலைகளை சிலுப்பினான். கண்ணை துடைத்து கொண்டு பார்த்தான். வானதி சிரித்து கொண்டு மங்களாய் தெரிந்தாள். இடுப்பில் கையை வைத்து கொண்டு நின்றிருந்தான். நீல நிறத்தில் சட்டையும் வெள்ளை நிறத்தில் பேண்ட்டும் அணிந்திருந்தான். ஐயோ, இது என்ன வானதிக்கு மீசை இருக்கிறது? வானதி, என்னாச்சு உனக்கு? நாசமா போச்சு. டேய், அசிங்கமாக என்கிட்ட திட்டு வாங்குறதுக்கு முன்னாடி மரியாதையாக எந்திரிச்சுடு. அனிருத் காலால் அருளை உதைத்து எழுப்பினான். ஓஹோ, அணி நீயாடா? வழிந்து கொண்டிருந்த தண்ணீரை துடைத்து அருளும் வழிந்தான். அணி நீயாடா? அணி அவனைப் போல பேசி காட்டினான். என்ன மச்சி, மார்னிங் ரொமான்ஸ் கனவு போல டூயட் பாட எங்கே போனீங்க? அருள் எழுந்து நின்று உடம்பை முறுக்கினான். அட ஏண்டா, நீ வேற, இங்கே பாரு, கட்டில் ரெண்டும் தனித்தனியாக கிடக்கு. விடு விடு, அங்கேயும் இதே நிலைமை தான். அடப்பாவி, என்னடா சொல்கிற? அருள் உள்ளுக்குள் வந்த சிரிப்பை மறைத்து கொண்டு வருத்தத்துடன் விசாரிப்பது போல பாவனை செய்தான். நான் அடப்பாவி இல்லடா அப்பாவி, நீதான் பாவி. அதெல்லாம் விடு, நீ என்ன இங்கே இருக்க? வானதி எங்க? டூத் ப்ரஷ் பேஸ்டை பிதிக்கினான். துண்டை எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு பாத்ரூம் வாசலில் நின்று கொண்டு கேட்டான். இந்த பொண்ணுங்க பண்ணுறதும் நினைக்கிறதும் எப்படா புரிஞ்சிருக்கு? கொஞ்ச நேரம் முன்னாடி ரூமுக்கு வந்தா மாலதி என்ன உரத்தி விட்டுட்டா. உன்னை சீக்கிரம் குளிக்க சொல்லி கீழே சாப்பிட குட்டி வரணுமாம். சீக்கிரம் வாடா ராஜா. ஓகே. உள்ளே சென்று பாத்ரூம் கதவை தாளிட்டான். 15 நிமிடங்களில் குளித்து துவட்டி கொண்டு வெளியே வந்தான். அங்கே டீபாய் மீது ஒரு சிகப்பு சட்டையும் நீல ஜீனும் இருந்தது. உன் மனசுல நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அனிருத் நிமிர்ந்தான். சற்று முற்றும் பார்த்தான். டேய், கேட்குறேன்ல. அருள் அதட்டினான். நான் என்ன நினைக்கிறேன்னா? அணி குழப்பமாய் பார்த்தான். ஆமாம், உன்னதான். நான் என்ன போடணும்னு நீ டிசைட் பண்ணினியாக்கும். நீ இல்லடா. யாருமே டிசைட் பண்ண முடியாது. என் விருப்பப்படி நான் ட்ரெஸ் பண்ணுவேன். நான் இன்னைக்கு பிளாக் அண்ட் பிளாக் தான் போட போகிறேன். சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே அருளின் கைபேசி ஒலித்தது. ஹலோ வானதி. ஆம், அழைத்தது வானதி தான். என்ன, குளிச்சாச்சா? ஓ ஆச்சே, இப்போதான். ஆமாம், இவர் பெரிய மேஜர் சுந்தரராஜன். சொன்னதையே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். அனிருத் அருளின் மேல் ஒரு தலகாணியை வீசினான். உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். அருள் நாக்கை கடித்து கொண்டான். பார்த்தேன் வானதி, எப்படி எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கரெக்டாக எடுத்து வச்ச? லேசாக திரும்பி அணியை பார்த்தான். அவன் ரூமின் ஓரத்தில் செங்குத்தாய் நின்றிருந்த மாறு கையில் எடுத்துக்கொண்டான். ஓகே, நீங்கள் சீக்கிரம் கீழே ரெஸ்டாரண்ட் வாங்க. நாங்கள் லிஃப்ட் பக்கத்தில் ஒரு மீன் தொட்டி இருக்குது, அங்கே நிற்கிறோம். கம்மிங் இன் 10 minutes. ஃபோனை கட் செய்து விட்டு அணியிடம் அடி வாங்காமல் தப்பித்து ஓட தயாரானான். ஒரு வழியாக அணியை சமாதானம் செய்து வானதி எடுத்து வைத்த உடைகளை அணிந்து கொண்டான். கண்ணாடியில் சென்று 2 முறை தன் தலையை வாரி தொட்டு பார்த்து சரி செய்து கொண்டான். கடைசி டச்சாக வானதிக்கு பிடிச்ச அடிசாட்டை எடுத்து தாராளமாக தன் மீது பீச்சு கொண்டான். அறையை பூட்டிவிட்டு லிஃப்டை நோக்கி சென்றனர். உள்ளே சென்று கிரவுண்ட் ஃப்ளோர் பட்டனை அழுத்தினான். அரை நிமிடத்தில் லிஃப்ட் கீழே வந்து கதவை திறக்க வெளியே வந்த இருவரும் அப்படியே ஒரு கணம் உறைந்து நின்றனர். வானதியும் மாலதியும் மலையாள மண்ணின் பாரம்பரிய உடையான வெள்ளை பட்டு சேலை அணிந்து வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர். ஒரே மாதிரியான பட்டு டிசைன், அதை ஒரே மாதிரி இருவரும் அணிந்திருந்தனர். நெற்றியில் ஈரமாய் சந்தனம். அசல் மலையாளத்தின் மங்கையர்களாக உட்கார்ந்திருந்தனர். இவர்களை பார்த்து புன்னகைத்து கொண்டே மாலதி எழுந்து வந்தாள். தன்னையே விழுங்கி விடுவது போல பார்த்து கொண்டிருந்த அனிருத் முன்பு விரலை சொடுக்கினாள். ஹலோ, என்ன ஆச்சு? சில நொடிகளில் மூச்சு விடவும் மறந்திருந்தானே சுய நினைவிற்கு வந்தான். மாலு. சொல்லுங்க. மாலதி அதைத்தானே எதிர்பார்த்தாள். யூ ஆர் அமேசிங். விரிந்த விழிகளோடு அனிருத் கூறினான்.
மாலதி லேசாய் வெட்கப்பட்டாள். சரி வாங்க சாப்பிட போகலாம். அருள் வாங்க போகலாம். ஏய் வாணி வாடி, அந்த மலையால பேப்பரை வச்சுக்கிட்டு அருள் முன்னாடி சீன் போடுறியா? தன் கையில் இருந்த மனோரமாவை தூக்கி வீசிவிட்டு வானதி எழுந்தாள். அருளை நோக்கி ஒரு மெதுவாய் வந்தாள். அவள் நடந்து வந்தாளா இல்லை மிதந்து வந்தாளா என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். உலர்த்தி லேசாக பின்னிருந்த வானதியின் நீண்ட கூந்தல் அவள் நடைக்கு கட்டுப்படாமல் அங்கும் இங்கும் அசைந்து ஆடியது. வானதி இன்று ஏனோ பிரகாசமாய் தெரிந்தாள். அருளின் முன்பு வந்து நின்றாள். போலாமா? போகலாம். அப்பொழுதுதான் அருள் மீண்டான். அந்த அழகின் திடீர் தாக்குதலில் இருந்து தேங்காய் புட்டு, சுண்டல் ஆப்பம் என்று கேரளத்து காலை உணவுகளை நால்வரும் ருசி பார்த்தனர். சாப்பிடும் பொழுது வழக்கம் போல வானதி அமைதியாகவே இருந்தாள். சாப்பிட்டு விட்டு அணியும் மாலதியும் கை கழுவ சென்றனர். கேரளத்து ஸ்பெஷல் டீயான டாட்டா சாயா வேண்டும் என்று அருள் சொல்ல அது வரும் என்று அவன் உட்கார்ந்திருந்தான். அவனோடு போகலாம் என்று நினைத்த வானதி அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். திரும்பி வந்த அணி அவளை கிளப்பி விட்டான். கை காயுது பார், அது வர டைம் ஆகும். நீ போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பா. சரி என்று வானதி எழுந்து செல்ல அருளும் உடனே எழுந்தான். டீ வர டைம் ஆகும் போல. கை காயுது பார், நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். மாலதியும் அனிருத்தும் கலகலவென சிரிக்க கண்டுகொள்ளாமல் அருள் நழுவினான். வாஷ்ரூமில் கை கழுவி கொண்டிருந்த வானதி கண்ணாடியில் தெரிந்த அருளை பார்த்து புன்னகைத்தாள். டீ வந்துடுச்சா? அதுக்குள்ளே குடிச்சிட்டிங்களா? கேட்டுவிட்டு திரும்பினான். கர்ச்சிப்பால் கையை துடைத்து கொண்டான். இல்லை, வந்து டைம் ஆகும் போல. வார்த்தைகளை பலாப்பழ அல்வாவை போல குலைந்தான். வானதி நகர்ந்ததும் அருள் வாஷ்பேசின் குழாயை திறந்து விட்டான். கண்ணாடியின் பின்னாடி நின்று கொண்டிருந்த வானதியை பார்வையால் திருடி கொண்டிருந்தான். தயங்கி தயங்கி நிமிர்ந்த வானதி அருள் திரும்பியதும் கேட்டான். இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. அருள் திகைத்தான். வானதியா இது? மெதுவாக அவளை நேரடியாக பார்த்தான். அவளின் பெரிய விழிகளை அவன் ஒரு முறை கூட நேருக்கு நேராக சந்தித்ததில்லை. அவன் தயக்கத்தையும் பயத்தையும் முடித்து அவளுடைய கண்களை பார்த்தான். சிறகு களைத்து விட்டு ஒரு தேவதை சேலை உடுத்தி கொண்டது. அருள் கூறிய வார்த்தைகள் அவன் கண்களில் வழிய உள்ளே நுழைந்து தமனி வழியாக இதயத்தை அடைத்தது. இரத்தத்தை சிறையில் அள்ளி கொண்டு அவள் கன்னத்தில் வந்து பாய்ச்சியது. இப்படி ஒரு பதிலை சற்றும் எதிர்பார்க்காத வானதி வெட்கத்தில் வியர்த்தே விட்டாள். இரவு ரூம் சென்று அணி மாலதியுடன் சேர்ந்து கொண்டனர். வானதி இன்னும் பிரமித்தபடி இருந்தாள். சர்வர் கொண்டு வந்த காட்டா சாயாவை அருள் உறிஞ்சு கொண்டிருந்தான். உங்களுக்கு கவிதை சொல்ல வருமா? அதுவும் இவ்வளோ ஆன்டனியஸா? எனக்கு தெரியவே தெரியாது. அருளிடம் கேட்டே விட்டாள். அருள் நிமிர்ந்தான். ஆகா, உன் கிட்டையும் கவிதை சொல்கிறேன் பேர்வழின்னு மொக்கை போட்டானா? அனிருத் பெரிதாய் சிரிக்க ஆரம்பித்தான். ஓய், என்ன கிண்டல் பண்ணுற? அருள் நல்லாதான் கவிதை எழுதுவார். யோசிக்காமல் பேசிய மாலதி சட்டென்று நிறுத்தினாள். லேசாக நாக்கை கடித்து கொண்டாள். அணி அவளை பார்த்து முறைத்தான். ஆனால் வானதி இதையெல்லாம் கவனித்ததாக தெரியவில்லை. நடக்கவிருந்த விபரீதம் நடக்காமல் போனதை நினைத்து அணி பெருமூச்சு விட்டான். அது என்ன விபரீதம் என்று வாசகர்களால் ஊகிக்க முடிந்தால் நீங்கள் மாலதி போல பலே பேர்வழி டைப் புரியவில்லை என்றால் வானதி போல இன்னசென்ட் அருள்மொழிவர்மா என்ற கவிதையை சொல்லி வெளியிற்குள்ள வானதியை மடக்கினாரு. சொல்லுங்க கேட்போம். மாலதி அவசர அவசரமாய் பேச்சை மாற்றினாள். அருள் வாஷ்ரூமில் கூறியதை வானதி சொன்னதும் ஓ என்றபடி மாலதி கைத்தட்டினாள். பில்லை கொடுத்துவிட்டு நால்வரும் வெளியே வந்தனர். மாலதி வானதியை முன்னால் நடக்கவிட்டு அருளை மட்டும் பின்னால் இழுத்தான் அனிருத். என்னடா நீ கவிதை எழுதுவேன்னு வானதிக்கு தெரியாதா? இப்போதான் முதல்ல உன் கவிதை திறமையை அவகிட்ட காட்டுனியாக்கும். ஆமாடா, சும்மா அசந்துட்டா. அசந்ததெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு ஏன்டா வைரமுத்து கவிதையை சுட்ட? அருள் அசடு வழுந்தான். ஹிஹி, அப்போதைக்கு ஏதும் புதுசாக தோணலை, அதான். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? போன வாரம் தான் தண்ணீர் தேசம் புக் படித்தேன். ஓ, வானதி அதை படிக்காமல் பார்த்துக்கோ. அவனை நெட்டி தள்ளினாள்.
காருக்குள் முன்பே வானதியும் மாலதியும் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தனர். அருள் டிரைவர் சீட்டில் உட்கார அணி பின் சீட்டில் மாலதி அருகே அமர்ந்தார். அதன் ஃப்ரண்ட்ல இடம் இருக்குல்ல, அப்புறம் என்ன இங்க கூட கைடு வராரு மாலு. கைடா? யாரு? வானதி ஆச்சரியமாய் கேட்க முன்கதவை திறந்து கொண்டு உட்கார்ந்தார் ரவிதாசன். கார் கிளம்பிய 2 நிமிடத்தில் மாலதி அருளிடம் பாட்டு போட சொன்னாள். அருள் தன் முன்பிருந்த மியூசிக் சிட்டத்தை தட்டிவிட்டான். செந்தமிழின் இனிமையான குரல் ஒலிக்க வானதி கண்களை மூடி அந்த பாட்டில் மூழ்கினாள். பிரதேடும் இரவிலே உயிரே எதை தேடி அழைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. தன்னையே மறந்து வானதி அந்த பாடலோடு கலந்தாள். சைந்தவியோடு சேர்ந்து அவளும் பாட ஆரம்பித்தாள். இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு, நான் உன் தாயும் அல்லவா. வானதி பாடலோடு சென்றது. அழகான குரலில் பாட அருள்மொழிக்கு ஒரு உந்துதல் ஏற்பட அந்த வரிக்கு ஜீவியுடன் அருள் கலந்து கொண்டு பாடினான். உனக்கென்ன மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நான் உன் அடிமையடி. அணியும் மாலதியும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். மாலதி ரகசியமாய் அணியின் காதை கடித்தாள். இட்ஸ் ஹேப்பனிங் அணி. ஆனால் அடுத்த நொடி ஓடிக்கொண்டிருந்த பாடல் நின்றது. என்னாச்சு என்று வானதி எட்டி பார்த்தாள். ரவிதாசன் தான் பாடலை நிறுத்தினான். தன் கையில் வைத்திருந்த மெமரி கார்டை இணைத்து மீண்டும் அதை உயிர்ப்பித்தான். நன்கு பழக்கப்பட்ட ஸ்ரேயா கோஷல் குரலில் அந்த மலையாள பாடல் ஓட ஆரம்பித்தது. 17 பௌர்ணமி காணும் அழகெல்லாம் உன்னொரு பூவினு, அறியாது என்னே இந்தே இந்தே தனக்கம், புது மினுக்கம், சிறு மயக்கம். வானதிக்கு கோபமாய் வந்தது. இது என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரியல, தமிழ் பாட்டு போடுங்க. ரவிதாசன் திரும்பாமல் கண்ணாடியை பார்த்து பேசினான். சினிமா பாடலே நீலத்தாமரா, எங்களுக்கு ஒன்றும் புரியல இந்த பாட்டு, உஷ்ணமாக சொன்னாள். யான் என்று செய்யணும், முன்னாடி ஓடுன பாட்டு போடுங்க, அனாவசியமாக நீங்கள் அதில் கையை வைக்காதீங்க. அணிக்கு தர்ம சங்கடமாய் போய்விட்டது. ஏன் வானதி இந்த கைடுடன் இப்படி சண்டை போடுகிறாள்? மாலதி நல்ல வேளையாக குறுக்கிட்டாள். விடு மாலதி, கேட்போம், நல்லா தாண்டி இருக்கு பாட்டு. ரவிதாசன் தான் பாக்கு கரைப்படைந்த பல்லை காட்டி சிரித்தான். வால்யூமை அதிகப்படுத்தினான். மலையாள பாட்டு பாட வானதி புகைந்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் இருந்த மாலதியும் அணியும் கொஞ்சம் கூட புரியாத அந்த பாடலில் அப்படியே மெய்மறந்து ரசித்து கொண்டிருந்தனர். பாடல் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. வானதி அப்பொழுதுதான் அதனை கவனித்தாள். அந்த ரவிதாசன் கண்ணாடி வழியாக அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் விதவிதமான குரூரம் தெரிந்தது. வானதியின் அவஸ்தையை ரசிப்பது போல தோன்றியது. பயந்து போன வானதி தன் பார்வையை வெளியே திருப்பி கொண்டாள். ஆரவார கோட்டயம் நகர எல்லையை தாண்டி கார் சென்று கொண்டிருந்தது. ஒரு ஜன்னலில் ரவிதாசன் வழிகாட்டினான். காரே ரோடு. இண்டிகேட்டர் போட்டு காரை திருப்பினான். சற்று நேரத்தில் ஆள் அரவம் இல்லாத கோட்டயம் குமிழ் ரோட்டில் கார் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. ஆமாம், நாம் இப்போ எங்கே போகிறோம்? மாலதி அணையிடம் கேட்டாள். நேற்று சொன்னேன்ல, வெண்ணிமலா போகிறோம். அது என்ன பேரு, வெண்ணிமலா? மாலதி கேட்டதும் வானதி ஆவலோடு திரும்பி கொண்டாள். கதை கேட்பதுதான் நம் வானதிக்கு மிகவும் பிடிக்கும் ஆயிற்றே. நம்ம பாஷை சொல்லணும்னா வெற்றிமலை, இது ஒரு சின்ன குன்று, நம்ம பழனி மாதிரி வச்சுக்கோயேன். இங்கே இருக்கிற லக்ஷ்மன் கோவிலுக்கு தான் இப்போ நாம் போகிறோம். ஓகே, மாலதியும் வானதியும் கோரஸ் பாடினர். புது இடம் என்பதால் ரவிதாசன் வழியை சொல்லி கொண்டிருந்தான். வானதிக்கு ஏனோ அவன் அதிகாரம் செய்வது போல இருந்தது. நேரே போவுகா, இடது போவுகா, யூ தடன் எடுக்கா. சற்று நேரத்தில் மலைப்பகுதியில் கார் சென்று கொண்டிருந்தது. ஏசியை அணைத்து கண்ணாடியை கீழறுக்கி விட்டனர். சுற்றிலும் உயரமாக ரப்பர் மரங்களும் பாக்கு மரங்களும் அடர்த்தியாய் கிடந்தன.
பச்சை நிறத்திலே பல வண்ண பச்சைகளை பார்க்க முடிந்தது. ஒரு சில இடங்களில் சின்ன சின்னதாய் நீர்க்குட்டைகள் கூட இருந்தன. வெண்ணிமாலாவின் ஸ்பெஷலே இந்த குட்டைகள்தான். தன் கைட் வேலையை ரவிதாசன் பொறுப்பாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் வானதி வேண்டுமென்றே அவன் பேச்சில் காதில் வாங்காமல் தங்களை சுற்றி இருந்த இயற்கை அலையில் தொலைந்து போயிருந்தாள். அரை மணி நேர பயணத்திற்கு பின் அந்த கோவில் கோபுரம் கண்களுக்கு பட்டது. இவ்விடே பார்க் செய்யுங்கோ என்று ரவிதாசன் சொன்ன இடத்தில் நிறுத்தி ஐவரும் இறங்கினர். மழை என்பதால் புற்களின் மீது இன்னும் பனித்துளிகள் ஒட்டி கொண்டிருந்தது. மேகம் லேசாய் கருத்திருந்தது. காற்று வீசி அடிக்காமல் லேசாக குளுமையாக தழுவி கொண்டது. சில்லென்று இருந்த சூழ்நிலையை ரசித்தபடி கோவிலை நோக்கி சென்றனர். ராமரும் லட்சுமணனும் வனவாசம் போனப்போ இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு ஒரு ஐதீகம். தென்னிந்தியாவிலே ராமர் லட்சுமணன் 2 பேருக்கும் ஒன்னா கோவில் இருக்கிறது இங்கே மட்டும்தான். உள்ளே சென்று கண்ணை மூடி ராமர் லட்சுமணனை வழிபட்டனர். பின்பு பிரகாரங்களை சுற்றிவிட்டு அந்த கோவில் அர்ச்சகர் தந்த துளசி பிரசாதத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்து புல்வெளியில் அமர்ந்தனர். கோவில் ரொம்ப அழகா இருக்கு இல்ல வானதி? அதுவரை பேசாமல் இருந்த அருள் இப்போது வானதியிடம் பேச்சு கொடுத்தான். ஆமாடா, பழைய கோவில் மாதிரியே இல்லை. இந்த கோவில் கட்டினது யார் தெரியுமா? நம்ம சேரமான் பெருமாள் தான். தன் ஜிகே பெருமைகளை அணி அவிழ்த்துவிட ஒரே நேரத்தில் மாலதியும் அருளும் அவனை பார்த்து முறைத்தார்கள். அடடா, முறைக்கிறாங்களே என்று தனக்குள் சொல்லி கொண்டு அருளை பார்த்து கோணலாக சிரித்தான். நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது என்ன? அசர நகர் கோட்டயம் எங்கே பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. வானதி இப்பொழுது அவளாக பேச்சை ஆரம்பித்தாள். அருளை பார்த்தே பேசினாள். அருள்மொழிக்கு அப்படியே எந்திரித்து குதிக்கலாம் போல இருந்தது. வானதி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறாள். உடை எடுத்து வைக்கிறாள், தன்னோடு சேர்ந்து பாடுகிறாள், நன்காக பேசுகிறாள். ஆனால் ஐயோ, இந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லையே. அது அவன் தடுமாறி வேறு வழியில்லாமல் அணியிடம் சரணடைந்தான். டே அணி, நேற்று உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல, கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். இதை கேட்டதும் வானதி கலகல என சிரித்தாள். அந்த சிரிப்பில் மாலதியும் சேர்ந்து கொண்டாள். பதில் சொல்ல ஆரம்பித்தான். அசகர் நகர்னா எழுத்துக்களின் நகரம்னு அர்த்தம். கோட்டயம்னா கேரளாவோட லீடிங் நியூஸ் பேப்பர்ஸோட ஹெட் குவார்ட்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய புப்ளிக்ஸ் கம்பெனிகள் இருக்கு. கேரளாவில் ஏன் இந்தியாவில் 100% டூரிஸ்ட் காட்டினது கோட்டயம்தான். அதனால தான் இந்த ஊரே அசுர நகர்னு சொல்கிறாங்க. மாலதியும் வானதியும் கவனமாய் கேட்டனர். அருள் அவன் தோள்களை கையை சுற்றி அவன் காதில் கிசுகிசுத்தான். நண்பேண்டா. மேலும் ஒரு அரை மணி நேரம் கதை பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். மலை விட்டு கீழே வந்ததும் ஒரு சின்ன ஹோட்டலில் காரை நிறுத்தி அன்றைய ஸ்பெஷலான மீன் குழம்பை ஒரு கை பார்த்தனர். எப்பொழுதும் மசாலாவும் காரமும் அதிகமாக இருக்கும் நம்ம ஊர் மீன் குழம்பை போல் இல்லாமல் தேங்காய் துருவலால் கலந்து காரம் கம்மியாக இருந்தது. கேரளத்து மீனை வானதி ரசித்தாள். நம் ஊர் அரிசி 3ஐ எடுத்து காட்டி ஒன்று சேர்த்தது போல கேரளத்தின் அரிசி குண்டு குண்டாய் அழகாய் இருந்தது. நன்றாக சாப்பிட்டு விட்டு வெற்றிலை போட்டு கொண்டு வெளியேறினர். அடுத்து மாத்ருபாலா. அவ்விட அழகிய வியூ பாயிண்ட் ஒன்று உண்டு. ரவிதாசன் அருளிடம் அங்கு செல்வதற்கான வழியை சொல்லி கொண்டிருந்தான். வானதிக்கு ஏனோ ரவிதாசன் அருளிடம் பேசுவதை பிடிக்கவில்லை. நாளை முதல் இந்த கைடு வேண்டாம் என்று அருளிடம் சொல்ல வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டாள். ஒரு மோசமான மண்ரோட்டில் 1 மணி நேர பயணத்திற்கு பின் மாத்ருபாலாவின் உச்சியில் இருந்தனர். அங்கிருந்து கோட்டயம் நகரம் பரபரப்பாக தெரிந்தது. ஒருவேளை இரவில் வந்து பார்த்தால் இன்னும் ரம்மியமாக இருக்கக்கூடும் என்று வானதி நினைத்து கொண்டாள். ஒரு பெரிய போர்வையை விரித்து அதன் மீது நால்வரும் அமர்ந்து கொள்ள ரவிதாசன் மட்டும் எங்கே காணாமல் போனான்? நால்வரும் தங்கள் கல்லூரி கதைகளையும் பள்ளிக்கூட கதைகளையும் பேச ஆரம்பித்தனர். அனிருத் அருளின் பள்ளியின் முதல் நண்பன் என்பதால்
அருள் செய்த லூட்டிகளை எல்லாம் வானதியிடம் கூறி அவனை டேமேஜ் செய்து கொண்டிருந்தான். சாயங்காலம் ஆனதும் மலையில் இருந்து கீழே இறங்கினர். வழியில் இருந்த ஒரு பஜாரில் நிறுத்தி ஷாப்பிங் சென்றனர். மாலதி அனிருத்தின் சிகரெட் பாக்கெட்டை வைத்து இஷ்டத்துக்கு தேய்த்து கொண்டிருந்தாள். அனிருத் மூக்கால் அழுது கொண்டிருந்தான். மாலதி செய்த சேட்டைகளை பார்த்து வானதியும் அருளும் ரசித்து சிரித்தனர். சாயின் நேரம். அங்கிருந்த ஹோட்டலுக்கு சென்றனர். தங்களுக்கு பசிக்கவில்லை என்று வானதியும் மாலதியும் சொல்லிவிட அணியும் அருளும் மட்டும் கீழே சென்று சாப்பிட்டு வந்தனர். வெகு நேரம் வரை அணியின் அறையில் உட்கார்ந்து கதை பேசிவிட்டு பின் வானதியும் அருளும் தங்கள் அறைக்கு திரும்பினர். வானதி சேலையை மாற்றிவிட்டு ஒரு நைட் கவுனுக்கு மாறினாள். அருள் ஒரு வைரமுத்து புத்தகத்தை எடுத்துக்கொண்டான். சற்று நேரம் அவள் கட்டிலில் அமைதியாய் இருந்த வானதி பேச ஆரம்பித்தாள். நீங்க கவிதை எழுதுவீங்களா? அருள் திரும்பி பார்த்தான். வானதி கட்டிலின் மூலையில் அமர்ந்திருந்தாள். மடியில் ஒரு தலகாணியை வைத்து தன் கைகளை அதன் மேல் ஊன்றியிருந்தாள். கண்களில் ஒரு எதிர்பார்ப்பு. ஏதோ எழுதுவேன். எனக்கு கவிதை படிக்க ரொம்ப பிடிக்கும். காலேஜில் தபு சங்கர்னு புக் ஒன்றும் விடாமல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிருவேன். ஆனால் எனக்கு கவிதை எழுத தெரியாது. அதுக்கு அவசியம் இல்லை வானதி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உண்மையான ஆர்வத்தோடு கேட்டாள். நீயே ஒரு கவிதை தானே என்று சொல்ல வாயெடுத்தான். இதெல்லாம் முரளி படத்தில் வந்த டயலாக். இதையா சொல்லணும் என்று இன்னொரு மனம் எச்சரிக்கை. நல்ல வேளை வானதியே பதில் சொன்னாள். ஓ, நீங்கள் எழுதும்போது அப்புறம் நான் வேற ஏன் தனியான்னு சொல்கிறீங்களா? அருள் சிரித்தான். ஏதோ சொல்ல வாயெடுக்கையில் அவன் கைபேசி ஒலித்தது. ஹலோ, அப்படியா, நீங்கள் யாரு? ஓகே, இதோ ரிசப்ஷனுக்கு நானே வரேன் சொல்லிவிட்டு புத்தகத்தை அருகில் இருந்த சேரில் வைத்துவிட்டு அவசரமாய் எழுந்தான். என்னாச்சு? யார் போன்ல? இரு வானதி, 10 நிமிஷம், ரிசப்ஷன் போயிட்டு வந்துடுறேன். அவளிடம் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியேறினான். வானதிக்கு ஏனோ நடுக்கமாக இருந்தது. டிவி ஆன் செய்து அதன் முன்பு உட்கார்ந்தாள். ஏதோ ஒரு மலையாள சேனலில் மோகன்லால் காக்கி சட்டையில் ஒரு கொலை வழக்கை துப்பறிந்து கொண்டிருந்தார். 10 நிமிடத்தில் வருகிறேன் என்று சொன்ன அருள் அரை மணி நேரம் ஆகியும் வரவில்லை. வானதிக்கு பயம் மேலும் அதிகமானது. அறையை பூட்டிவிட்டு வெளியே வந்தாள். மாலதியை எழுப்பலாம் என்று நினைத்து அந்த அறையின் முன் சென்றவள் கடைசி நொடி அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். அவர்களை டிஸ்டர்ப் செய்வது சரியில்லை. ஒரு பெரிய சாலை எடுத்து குளிருக்கு அடக்கமாய் சுற்றி கொண்டு படிகளில் இறங்கினாள். ரிசப்ஷன் துடைத்து வைத்தது போல் இருந்தது. அங்கிருந்த கடிகாரத்தில் மணி 10 என்று காட்டியது. கதையோட அடுத்த பகுதியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.